السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம் அனைவரையும் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மிக்க உம்மத்தில் ஒருவராக நம் அனைவரையும் ஆக்கி அருள்கின்றான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் சாமியான ஷேഖமார்களின் கரம் பிடிக்கும் பாக்கியத்தையும் அவர்கள் நீரிலே அமரும் பாக்கியத்தையும் நசீபாக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சிந்தனைகளை மாற்றாம பயான் பேசுகிறவங்களை பார்த்து பயான் கவனிங்க. என்ன சொல்கிறாங்க என்பதை உங்கள் குறிப்பேடுகளில் குறித்து வைங்க. இப்போ நான் ஒன்றும் உங்களுக்கு பயங்கரமான ஆயத்து ஹதீஸ்களை சொல்லி விளக்கங்கள் சொல்லி தஃசீர் செஞ்சு பேச போகிறதில்லை. அப்படி பேசினாலும் அது உங்களுக்கு விளங்கவும் போகிறதில்லை. ஏன்னா நீங்கள் ஓதி முடித்த ஆலிம்கள் ஒரு 5-6 பேர் தான் இந்த வருஷப்பட்டம் வருவாங்க, அடுத்த வருஷப்பட்டம் வருவாங்க. ஏறத்தாழ பாதிக்கும் மேற்பட்ட அவர்கள் புதுசாக வந்தவங்க தான். இவங்களுக்கு ஆயத் சொன்னால் அது விலகவும் செய்யாது, வாயிலையும் வராது. அதனால் உங்களுக்கு பிரியமான முறையில் சில சம்பவங்கள் சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெளியே யாருக்காவது சொல்லணும், ஷரீஃப் சீக்கிரம் சொல்லுவோம். யாரும் கொடுக்காத நினச்சி போகாதீங்க, உட்காந்துறீங்க. அப்படி யாராச்சும் போகிறதா இருந்தால் டைம் எழுதி வச்சுட்டு இன்ஷால்லா அசர் நேரத்தில் தங்கள் பொன்னான நேரங்களை ஒதுக்கி உட்கார்ந்துட்டு இன்ஷா அல்லாஹ் ஸலவாத் வருங்க. ஆரம்பமாக ஒரே ஒரு சம்பவம் சொல்லியே நான் பயான் ஆரம்பிக்கிறேன். ஒரு முறை ஒரு பெரிய நாடு, அநேகமாக அது பல்க் என்ற நாடுன்னு நினைக்கிறேன், அல்லது வேறு நாடாக இருக்கலாம். அந்த நாட்டில் ஒரு அரசர் இருக்கிறார். அந்த அரசரிடம் பொதுவாக ஒரு அரசர் என்று எடுத்துக்கொண்டால் அந்த அரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய அரசாட்சியின் கீழே ரொம்ப எல்லா துறைகளிலும் ரொம்ப சிறந்தவங்க தன்னுடைய ஆளாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, அரசருடைய அந்த அரசாட்சியான மக்கள்லேயே யார் ரொம்ப அழகாக எழுதுவாங்களோ அவங்க தான் அரசருடைய அரசவையில் எழுத்தராக இருப்பாங்க, கடிதங்கள் எழுதுபவராக இருப்பாங்க. அவங்க தான் யார் ரொம்ப அழகாக எழுதுவாங்களோ அவங்க தான் வேலைக்கு வச்சுருப்பாங்க. யார் ரொம்ப அழகாக பாட்டு படிப்பாங்களோ மொத்த அரசவையில் மொத்த ஊரில் அந்த பாடகரைத்தான் அரசர் தன்னுடைய ஆஸ்தான பாடகர், என்னுடைய பாடகர் அறிவிச்சிருப்பார். எதுக்காக அப்படின்னா, பக்கத்து நாட்டிலேருந்து அரசர் போட்டிக்கு ஆரம்பிச்சிடுவார். அவர் நாட்டை சேர்ந்த ஒரு பாடகரை அமைச்சிடுவார். 2 பேருக்கும் போட்டி நடக்கும். யார் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு பெருமை, அந்த அரசர் ஜெயிச்சிட்டாரு, தோத்துட்டாரு, பெருமை வரும். இது அந்த காலத்து பழக்கம். இந்த காலத்தில் அப்படி இல்லை. இந்த காலத்தில் பொதுவாக போட்டிகள் நடக்கும், உலக சாம்பியன் போட்டி நடக்கும், அப்படி நடக்கும். ஆனால் அந்த காலத்தில் இந்த அரசாட்சிக்கும் இந்த அரசாட்சிக்கும் போட்டி நடக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒரு அரசர் இருந்தார். அவர் அந்த ஊரிலேயே மிகச்சிறந்த ஒரு மல்யுத்த வீரர். மல்யுத்தம் என்னப்பா? குத்துச்சண்டை சொல்றோம்ல, குத்துச்சண்டை. அதாவது கீழே தள்ளி மேலே ஏறி உட்காந்துடணும். அவர் எதிரியை கீழே தள்ளி அடியை போட்டு மேலே ஏறி உட்காந்துடணும். உட்காந்தா அவர் ஜெயிச்சிட்டார். அதுக்கு உடல்லையும் பலம் இருக்கணும், நல்லா யோசிக்கணும், நல்லா குண்டா இருக்கணும். ஒல்லியா இருந்தால் ஊதனையா பறந்து போயிடுவார். குண்டா இருக்கணும், வேகமாக குத்த தெரியணும், எல்லாமே ஆர்ம்ஸ் இருக்கணும், கட்டு மசம் எல்லாமே இருக்கணுமா இல்லையா? அப்படி ஊர்லயே சூஸ் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான மனுஷன்
அவர் மனுஷனுக்காக 5 அடி 6 அடி இருக்காரு. உடம்பு பயங்கரமான உடம்பு, நல்ல குண்டான உடம்பு, கட்டுமஸ்தான உடம்பு. அவரை அரசர் வந்து தன்னுடைய வேலைக்கு வச்சிருந்தார். அவங்க என்ன எழுதுறாங்க, அந்த பக்கம் அபூபக்கர் என்ன எழுதுறீங்க, இப்ராஹிம் என்ன எழுதுறீங்க, என்ன எழுதிட்டு இருக்கீங்க? சம்பவம் தான் சொல்லிட்டு இருக்கேன், எப்போ எழுதிட்டு இருக்கீங்களே, எடுத்து வைங்க, கவனிங்க கஷ்டம். இது பாடம் எழுதுறதுக்கு வேலை இருக்கா? சரி, நல்லது. சம்பவம் சொல்லும் போது ஃபுல்லாக எழுதி அப்படியே ஃபுல்லாக எதுனா நோட் ஃபுல்லாக ஒரு சம்பவத்துக்கே நீங்கள் 6 நோட் எழுதுன மாதிரி இருக்கும். உங்கள் குறிப்பு மட்டும் சம்பவம் கேட்டுங்க, குறிப்பாக எழுதிச்சு. என்னாச்சு, அரசர் வந்து அரசருடைய ஒரு இவர் இருக்கிறார், யாரு, ஒரு மல்யுத்த வீரர், குத்துச்சண்டை வீரர் இருக்கிறார். அவருக்கு பேர் வந்து பிஷர். அவருக்கு பேர் என்னவா? பிஷர். இந்த பேரெல்லாம் நான் கடைசியில் கேட்பேன், அப்போ சொன்னவங்களுக்கு பரிசு. பிஷர் அல் ஹாஃபி, அவர் பேர் என்னது? பிஷர் அல் ஹாஃபி. அவர் வந்து அரசருடைய குத்துச்சண்டை வீரர். ஒரு நாள் அரசர் அறிவிக்கிறார், என்னுடைய இந்த பிஷர் அல் ஹாஃபியை யார் தோற்கடிக்கிறார்களோ அவருக்கு 1 லட்சம் ரூபா பரிசு அறிவிக்கிறார். அறிவிக்கிறது யாரு? அரசர் அறிவிக்கிறார். ஊர் மக்களே ஒன்று சேர்றாங்க. யார் அவருக்கு எதிராக நம்ம சண்டை போடணுமே, ஜெயிக்கணுமே, எல்லாத்துக்கும் ஒரே வெறி. ஆனால் 4-5 பேர் போட்டிக்கு வர்றாங்க. பயங்கரமாக போட்டி நடக்குது, ஒரு நாள் நியமிச்சு நடக்குது. வர்றவங்க எல்லாத்தையும் தூக்கி வீசிடுறாரு. ஒரு அடி தான், 2வது அடிலாம் கிடையாது, ஒரு அடியிலேயே இங்கே நாக் அவுட் ஆயிடுறாங்க, படுத்துடுறாங்க. அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு போயிடுறாரு. 4 பேர் வந்து ரொம்ப மல்கட்டி பார்த்தாங்க, முடியல. அவர் தான் ஊர்லேயே சிறப்பானவராச்சே, யாராலும் ஜெயிக்க முடியல. அரசருக்கு ஒரே பெருமை, இவர் ஜெயிச்சவங்களுக்கு 1 லட்சம் பரிசு அறிவிச்சிட்டார் அரசர். அதே ஊரில் ஒரு ஏழையுடைய வீடு. அந்த வீட்டில் ஒரு அத்தா அம்மா 2 பொண்ணுங்க வச்சுக்கோங்களேன். அந்த அத்தா வந்து அந்த 2 பொண்ணுகளையும் கட்டி வைக்கணும், கல்யாணம் முடிச்சு வைக்கணும். கையில் காசு இல்லை, ரொம்ப வறுமை. வீட்டுக்கு சாப்பாடுக்கு வடிக்கிறது ரொம்ப வறுமை. அவர் யோசிக்கிறாரு, அந்த போட்டிக்கு நாம் போவோம், அந்த போட்டிக்கு நாம் போய் அவரை தோற்கடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1 லட்ச ரூபா கிடைச்சிடும் நமக்கு. சொல்லையா வாங்கிட்டு வந்தால் 1 லட்ச ரூபா எவ்வளோ பெரிய காசு? 50,000 வந்தால் 2 கல்யாணம் முடிச்சு சொல்லலாம், மிச்சம் வீடே கட்டிடலாமே அப்படின்னு பிளான் போட்டார். யாரு? அந்த வீட்டிலோட அத்தா, ஏழை. நேராக வந்தார் அரசர்கிட்ட, போட்டிக்கு நான் வரையும் புக் பண்ணிட்டார். பார்த்தவங்களே சொன்னாங்க, என்னையா ஒல்லி குச்சியாக இருக்க, அவர் முன்னாடி நிற்கவே முடியாதவனால அவருக்கு தான் இப்போ எறும்புலாம் உடஞ்சு போயிருமே, ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆயிருமே. இவங்க சொல்லி பார்க்குறாங்க, கண்டுக்கல. அந்த மனுஷன் ஆரம்பிட்டார். போட்டி நாள் குறிக்கப்படுது, இத்தனாம் தேதிக்கு போட்டி அறிவிச்சிட்டாங்க. மக்கள் வந்து அவரை சாவறது பார்க்கறதுன்னே வராங்க, சண்டையை பார்க்க வரல, அவன் செவி சாவரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் குவிறாங்க. வந்து பயங்கரமான கூட்டம் வந்துருச்சு. போட்டி ஆரம்பிக்குது. இந்த பக்கம் யார் நிற்கிறா? பிஷர் நிற்கிறாரு. எதிராக அந்த ஒல்லியான ரொம்ப வறுமையில் உள்ள ஏழை மனிதன் நிற்கிறாரு. வந்து அவரும் வலிய சாமியெல்லாம் இல்லை, ரொம்ப ஒல்லியாக இருக்கிற, சாப்பாடு வழியிலும் வந்துட்டாங்க. சண்டை ஆரம்பிக்குது. 2 நிமிஷம் ஆச்சு. அந்த பிரம்மாண்டமாக மனுஷன் இருக்கார்ல, அவர் வந்து அந்த ஒல்லியான மனுஷன் தூக்கிட்டார். தூக்கி கீழே அடிக்க போயிட்டார். ஆனால் அடுத்த நொடி நடக்குது ஆச்சரியம். அந்த குண்டா மனுஷன் இருக்கார்ல, அவர் கீழே விழுந்துட்டாரு. அந்த ஒல்லியான மனுஷன் மேலே ஏறி உட்காந்துட்டார். நம்மளால நம்ப முடியல. இப்படிதான் அரசர் அப்படியே பேயாந்து உட்காந்துட்டாரு. என்ன நினைச்சிங்க? ஒரு நொடியில அவரு கீழே விழுந்தா இவர் ஏறி உட்காந்துட்டாருடா. நடுங்கிட்ட அரசர். ஏற்றுக்க முடியாது, நம்ம சீட்டிங் பண்ணிட்டீங்க, திரும்ப நடத்துங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. திரும்ப நடக்குது, போட்டி ஆரம்பிக்குது. அடுத்த நொடி நம்ம அந்த குண்டா மனுஷன் கீழே விழுந்துட்டாரு, அவர் ஏறி உட்காந்துட்டாரு. அரசர் நம்பவே முடியல. ஆனால் மந்திரம் போட்டான்னு நினைக்கிறேன், மந்திரம்லாம் செல்லுபடி ஆகுது. திரும்ப நடத்துக்கு 3வது தடவை அறிவிக்கிறாரு. 3வது தடவை போட்டி நடக்குது. அந்த குண்டா மனுஷன் கீழே விழுந்துட்டாரு. ஒல்லியான மனுஷன் ஜெயிச்சுட்டாரு, மேலே எழுதி பார்த்துட்டாரு. போட்டி முடியுது. அரசர் வராரு. 1 லட்ச ரூபா பரிசு எடுத்து அந்த ஒல்லியான மனுஷன் கையில் கொடுத்து அமுச்சு விட்டுறாரு. அந்த குண்டான மனுஷன் எல்லாம் திட்டுறாங்க, லூசாடா நீங்க எல்லாம் மனுஷன் தோத்து போயிட்டு, அவன் தோத்து போயிட்டா, எல்லாமே நடக்கிற கேள்வி பண்றாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே அவன் இதாக கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டாரு. நைட்டு தூங்குறாரு. அங்கே நடந்தது என்ன அப்படின்னா, அவர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஒல்லியான மனுஷனை தூக்கிட்டார். ஒரு நொடி தான், கீழே போட்டு சாவடிச்சிடலாம். அந்த நொடி தான். அந்த நேரத்தில் அந்த மனுஷன் இருக்கார்ல, வறுமையான மனுஷன் சொன்னார், தம்பி
நான் வந்து ரொம்ப ஏழை, நான் வந்து சையது வம்சம், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களா இல்லையா அவங்களுடைய பேரப்புள்ளையில் உள்ள ஒருத்தர். நான் வீட்டில் 2 பொண்ணு இருக்குதுங்க, கல்யாணம் முடிச்சு வைக்கணும், கையில் காசு இல்லை, அதுதான் வந்து எனக்கு கேவலப்படுத்திடாத அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். அவர் முஸ்லீம் தானே, அந்த மனுஷனும் முஸ்லீம் தானே, ரசூலுல்லாஹ்வுடைய வம்சம்னு சொல்லி கேள்விப்பட்டோடனே இவரை கேவலப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி வேறொடனே அவர் தோத்து போறாரு. ஊர் மக்களே சாரி துப்புறாங்க. வர திரும்ப திரும்ப 3 தடவை தோத்து போனார். வீட்டுக்கு போனார். சந்தோஷம், வீடு கவலையே சந்தோஷமா இருந்தார். அவருக்காக ஒட்டு வீட்டுக்கு போனார். படுத்து தூங்கினாரு. கனவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடுறாங்க. வந்து அவர்கிட்ட சொல்றாங்க, தம்பி நீ வந்து என்னுடைய பேரப்பிள்ளையுடைய பெயரை காப்பாற்றணும், அவரை கேவலப்படுத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி நீ தோத்து போய் கேவலம் சம்பாதிச்சுட்ட, நான் சும்மா விட்டு வரேன் உன்னைய, கியாமத்து நாள் வரை உன்னுடைய பெயரை மக்களை நான் பேச வைப்பேன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். கியாமத்து நாள் வரை மக்கள் எல்லாம் உன்னை பத்தி பேசுவாங்க, உன்னுடைய அந்தஸ்தை நான் உயர்த்துவேன், உன் மரியாதையை நான் உயர்த்துவேன், கியாமத்து வரைக்கும் உயர்த்துவேன். யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்க. அவர் எந்திரிச்சாரு, பொரியல அவருக்கு ஃப்ரீயா இருந்தார். காலங்கள் போச்சு. அவர் பிற்காலத்துல இன்னும் கொஞ்சம் போக போக அவர் குடிகாரரா போயிட்டார். நீண்ட சம்பவம். அவர் குடிகாரரா போயிட்டார். அதிகமாக குடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு முறை போதையில குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். வீட்டுக்கு போற வழியில ஒரு பேப்பர் கிடக்குது. குனிஞ்சு பார்த்தார். அந்த பேப்பர்ல அரபி வாசகம் எழுதி இருக்குது. எடுத்து பார்த்தா அதை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி அதை எழுதியிருக்குது. இதில் பேப்பரில் ஆஹா பிஸ்மில்லா எழுதியிருக்குது, பிஸ்மில்லா வந்து கீழே போடக்கூடாது, தூக்கிட்டு போனார். வீட்டுக்கு போய் மேலே வச்சுட்டார். இதை அந்த பேப்பரை அவ்வளோதானே செஞ்சார். இருந்தது போதையில், அல்லாஹ் ஹராமாக்கியது, அதில் போதையில் இருந்தார். வச்சுட்டாருங்க. நைட்டு கனவுல ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. சில பேர் ரசூலுல்லாஹ்னு சொல்கிறாங்க, சில பேர் வேறு வழிமாரில் வந்தாங்க சொல்கிறாங்க. வந்து நீங்கள் எப்படி அல்லாஹ்வுடைய பெயரை உயர்த்தினீர்களோ, அது மாதிரி அல்லாஹ் தஆலா கியாமத் வரை உங்கள் பேரை உயர்த்துவான் என்று சொல்லிட்டாங்க. ஒரு காலத்தில் மிகப்பெரிய வலியுல்லா ஆகிட்டாங்க. பிஷ்ர் அல் ஹாஃபின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாத இமாம்களே இல்லை என்று சொல்லும் அளவு மிகப்பெரிய அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவர்களாக ஆரம்ப காலத்தை வாழ்ந்த சூஃபி ஆகிட்டாங்க. அவங்க யாரு? அந்த வலியுல்லா. ஏன் சொல்லுவாரேன் அப்படின்னா, இந்த 2 சம்பவத்தையும் பாருங்களேன். அவங்க என்ன செஞ்சாங்க? அதிகமாக தொழுதாங்க, இன்னும் டெய்லி நோன்பு வச்சாங்க, ஜகாத் கொடுத்தாங்க. அப்படியா இருக்கு? எதுவுமே இல்லை. ஒரு சின்ன செயல் எதுக்காக செஞ்சாங்க? அல்லாஹ்வுக்காக செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய பொறுத்து எனக்கு வேணும், அல்லாஹ்வுக்கு பயப்படணும் என்பதற்காக ஒரு சின்ன செயல் செஞ்சாங்க. அந்த ஒரு செயல் அவர்கள் பாவி தான். அவங்க குடிச்சிட்டு தான் அந்த பேர் எடுத்து வச்சாங்க. புறாவதுக்கு கூட எடுத்து வைக்கலப்பா, குடிச்சுக்கிட்டு தாங்க, போதையில் இருந்தாங்க. ஒரு சின்ன செயல் அல்லாஹ்வுக்காக செஞ்சாங்களா இல்லையா? எல்லாம் சும்மா விட்டாங்க. அவங்கள மிகப்பெரிய அந்தஸ்து கொடுத்துட்டான். உலக மக்கள் இப்போ நான் பேசிட்டு இருக்கோம். நடந்தது ஏதோ ஒரு நாட்டில், ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு கிராமத்தில் நடந்தது, ஏதோ ஒரு தெருவில் நடந்தது, ஏதோ ஒரு வீட்டில் நடந்தது. இப்போ நாம் இங்கே உட்காந்து பல்லப்பட்டியில் பாபாசலாம் பேசுகிறவங்களை பற்றி பிஷ்ர் அல் ஹாஃபி சூஃபி அவங்க பேசுகிறோம்னா, இவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்த காரணம் என்ன? ஒரு சின்ன செயல். அந்த செயலை அல்லாஹ்வுக்காக செஞ்சாங்களா இல்லையா? இது அல்லாஹ் தஆலா கொடுக்குற கிஃப்ட். நம்ம வாழ்க்கையில நாம என்ன செய்யணும்? நம்முடைய செயல்கள் எல்லாமே மாறாட்டியும் கொஞ்சம் செயல்கள் அல்லாஹ்வுக்காக செய்யும். இன்னொரு சம்பவம் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு சூஃபி ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருந்தார். அந்த பையனை கூப்பிட்டு வெளியூருக்கு படிக்க அனுப்பிச்சுடுறாங்க. வெளியூருக்கு நீங்கள் வந்திருக்கீங்க இல்லை? இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு மதுரையில் வந்துருக்குறீங்க, கோயம்புத்தூர்லேருந்து, திருச்சியிலேருந்து, பண்ருட்டியிலேருந்து, எல்லா ஊர்லேயும் வந்துருக்குறீங்க, ஈரோட்டிலேருந்து எல்லாம் வந்துருக்குறீங்கன்னா இல்லையா, திருச்செங்கோடு வந்துருக்குறீங்க. அவங்க ரொம்ப தூரம். அங்கே எந்த ஊர் பண்ணீங்க? கடைநல்லூர், அபுபக்கர் கீழக்கரை, அங்கே இருந்து ரொம்ப லாஷம் தான். ஏர்வாடியிலிருந்து ஸ்ரீக்கு வந்துருக்குறாங்க. எல்லாம் வந்திருக்கீங்களா இல்லையா? இது மாதிரி இது வந்து நம்ம மாநிலத்துக்குள்ள அந்த காலத்து பழக்கம் வந்து வேற நாட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு அனுப்பிச்சிடுவாங்க 5000 கிலோமீட்டர். மதீனாவிலேருந்து மக்காவுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. மக்காவிலேருந்து கூஃபாவிலேருந்து பசராவுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. பசராவிலேருந்து பகதாதுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ரொம்ப தூரமான 1000 கிலோமீட்டர், ரொம்ப தூரம், அவ்வளோ தூரம், 800 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி அனுப்பிச்சிடும் போது திரும்ப பையனை பார்க்க முடியுமான்னு தெரியாது. போன பையன் ஏன்னா இந்த மாதிரி இந்த காலத்து மாதிரி ஃபோன் பேசவும் முடியாது, கார் பைக்கிலும் போக முடியாது. காட்டு வழியில் நடந்து ஃபுல்லாக காடு தான் நடந்து போவாங்க. சிங்கம் கடை சிந்து போயிடும், யாராவது திருட்டு போயிடும், யாராவது பாசம் சொல்லுவாங்க, வித்துட்டு போய் பிடிச்சிட்டு போய் அடிமையாக வித்துருவாங்க. ஏகப்பட்ட ஆபத்து இருந்துச்சப்பா அந்த காலத்தில்.
அப்பயும் தாய்மார்கள் படிக்கணும்னு சொல்லி பையன் அனுப்பிச்சுடுறாங்க. ஒரு அம்மா அனுப்பிச்சுடுறாங்க. அவன் பையன்கிட்ட சொல்கிறாங்க, தம்பி நீ போப்பா, சந்தோஷமா போ, ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல கேட்டுக்கோ, என்னப்பா, எந்த காலத்திலும் யாரிடத்திலும் பொய் சொல்லாத. ஒரே ஒரு ரசிகத்தான். எவ்வளோ கடினமான சூழ்நிலை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, பொய் மட்டும் சொல்லாதரா அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயம் சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. அந்த ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணாலே மசா உட்பட்டுரும். அந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம மொத்த பிள்ளைங்க நம்ம ஃபாலோ பண்ணாலே மதரசா முத்தகையின் மசா போயிடும். பாடம் எழுதலையா, நோட்டை காமா சாட்டா சொல்றது. பாடம் எழுதலையா, ஏன்னா நோட்டை அவன்கிட்ட கொடுத்து தரவே இல்லைன்ட்டு சொல்லிடுறது. அவன்கிட்ட கேட்டால் எனக்கு கொடுக்கவே இல்லை அவன் சொல்றது. இல்லை யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது போய் யார் இறங்காது நமக்கு. பாடம் எழுதிட்டியாப்பா, எழுதிட்டேன், அந்த யார் கிழிச்சிட்டாங்க, பக்கத்துக்கு கிழிச்சிட்டாங்க, அது இவர் இருந்து சப்பா உள்ளவர் தான், வேற யார் தப்பு செஞ்சுட்டாங்க என்று சொல்றாங்க. நாம ஓதுற பிள்ளைங்க நாம போய் சொல்லலாமா? நாமளே போய் சொன்னா பின் உண்மை யாரு தான் பேசுறது? வேலைக்கு போறவன் பேசுவானா? காலேஜ் போய் அவங்க உண்மை பேசுவானா? நாம தான் இருக்கிறதே சிறந்த வேலை செய்யற நாம தான். அல்லாஹ் பத்தி ஓத வரோம், குர்ஆன் ஹதீஸ் ஓத வந்திருக்கோம், கிதாப் ஓத வந்திருக்கோம். நாம நம்ம வாயிலேயே போய் வந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் சம்பந்தமே இல்லாத, குர்ஆன் ஓதவே தெரியாத, ஹதீஸ் படிக்கவே தெரியாத, கோயில் சாமிக்கும் குப்புசாமிக்கும் உண்மை சொல்றதுக்கு அவங்க பொய்யிலே வாழ்றவங்க. அவங்க அல்லாவே இல்லைன்றாங்க. இதுதான் மிகப்பெரிய பொய். என்னது? அல்லாவே இல்லை. சிலதான் சிலையை பற்றி தான் அல்லான்னு சொல்றாங்க. இதான் மிகப்பெரிய பொய். இதுதான் இதே சொல்றாங்க அவங்க. அவங்கள்ட்ட மற்ற உண்மை எதிர்பார்க்க முடியாது. உண்மை நாம தான் சொல்லணும். நாம தான் அல்லாவுக்காக வந்திருக்கோம், கலிமா கற்றுக்க வந்திருக்கோம், குர்ஆன் படிக்க வந்திருக்கோம். நாம தான் பண்ணுவோம், உண்மை சொல்லணும். அந்த அம்மா சொல்றாங்க பையன்கிட்ட, திரும்பி உண்மை சொல்லுப்பா சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. பையன் கிளம்பி போறாரு. காட்டு பகுதி போய்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு அந்த காலத்து பழக்கப்படி திருடர்கள் ஜமாத்தா வந்துடுறாங்க. இந்த பையனும் அவர் கூட ஒரு 10-15 பேர் ஒன்றா ஜமாத்தா போறாங்க. திடீர்னு சுற்றி திருடர்கள் வந்துட்டாங்க. வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. எல்லா சாமானும் பிடிங்கிட்டாங்க. இவன் சின்ன பையன் தான் ஃப்ரீயாக விட்டாங்க. நம்ம ஒருத்தன் கேட்குறான், தம்பி சின்ன பையனே உன்னை என்னடா இருக்கு கேட்குறான். உடனே என்ன பண்ண சொல்லுவாங்க, நாம் என்ன சொல்லுவோம், என்ன ஒன்றும் இல்லைங்க என்ன சொல்லுவோம். இவங்க எதுவும் யோசிக்கல, டக்குன்னு சொன்னாங்க. அம்மா வந்து பொய் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல, அது மனசில் வச்சு சொல்லிட்டாங்க, என்னுடைய ஜேபில் 40 ரூபா தங்க காசு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு தங்க காசுனா 1000 ரூபா வச்சுக்கிறேன். 40 ரூபாங்கிறது 40,000 ரூபா ஒரு காசு. அம்மா வந்து போயிட்டு 2 வருஷம் ஆகும், நிறைய காசு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. 40 தங்க காசு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. உடனே சொல்லிடுறாங்க, என் ஜோப்பில் 40 எங்கே போறீங்க அஜி பேசணும். இப்போ நானும் பேசிட்டு இருக்கேன். 40 தங்க காசு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. யாரு? அந்த பையன் சொல்றாரு. சொன்ன உடனே திருடனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா திருடன் என்கிட்ட உண்மை சொல்றாரு இந்த பையன். அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவன் என்ன திரும்ப சொல்லி 40 தங்க காசு இருக்குன்னு சொன்ன உடனே சிரிக்கிறான். போடா லூஸ் போடா போய் சாமி போயிடுறான். அடுத்தவன் வரான், அவனுக்கு கேட்கறான். அவன்கிட்ட அதை போய் சொல்றான், சாமி போயிடலாம். தலைவன் வந்து கேட்கறான், 40 தங்க காசு இருக்குன்னு சொல்றாரு, உண்மையா சொல்ல காட்டு அப்படின்னே திரும்பி காட்டாங்க. கெட்டியா இருக்குது. துட்டு போனால் தங்க காசு தான். அறுத்து தங்க காசை எடுத்துக்கிறாங்க. துபா தச்சிருக்காங்க. கிழிச்சு விட்டு என்ன தங்க காசை எல்லாம் கொட்டி எடுத்துக்கிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிருக்கலாம்ல. இப்போ தலைவன் கேட்குறான், தலைவன் ஏப்பா தம்பி உன்கிட்ட காசு இருக்குதுங்கிறது எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, அது உனக்கு மட்டும் தான் தெரியும். நீ என்கிட்ட சொன்ன, என்கிட்ட நீ சொல்லாம இருந்தா அந்த காசு உனதான் போயிருக்குமே, நீ எடுத்து போயிருக்கலாம். நீ சொன்னதான் மாட்டிக்கிட்டே இப்ப கேட்பமா இல்லையா அப்படியே அவன் கேட்குறான். அந்த பையன் சொன்னா அப்படியா, இல்லைண்ணே எங்கள் அம்மா வந்து வரும்போது சொன்னாங்க, எந்த காலத்திலும் யாரிடத்திலும் பொய் சொல்ல வேண்டாம் என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த பையன். திருடன் தலைவன் இருக்கான்ல, அவரும் முஸ்லீம் தான். கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டார். உங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி உன்னுடைய மொத்த சொத்து 40 தங்காசு தான், அதுவே போனாலும் பரவாயில்ல உண்மை சொல்றியே. எனக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான் பொய் சொல்லாத திருடாதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான், குர்ஆன் சொல்லியிருக்கேன், எவ்வளோ படிச்சிருக்கேன், நான் போய் திருடிட்டு இருக்கேனே, திருட மாட்டேன் நான் சொல்லி அவள் திருட்டு தொழிலை விட்டு அவர் கூட ஃப்ரெண்ட்ஸ் 40 பேர் திருட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் திருத்தி எல்லாமே திருட்டு தொழில் எல்லாமே சூஃபியம் ஆயிட்டாங்க, எல்லாமே நல்லவங்க ஆயிட்டாங்க. இப்போ அவ சொன்ன ஒரே ஒரு உண்மையின் காரணத்தினால் என்ன நடந்துச்சு? இப்போ 40 பேர் திருடர்கள் திருந்திட்டாங்களா இல்லையா? இப்போ கவனிங்க, அந்த சின்ன பையன் யார் தெரியுமா? யாரு? அந்த சின்ன பையன் தான் எல்லா அவுலியாக்களுக்கும் தலைவர்களாகிய யாருடைய பெயரை சொன்னால் நம்ம தலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கீழே குனிஞ்சிடும். முஹையுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய சூஃபி. எல்லா அவுலியாவுக்கும் தலைவர் அவங்க தான். கௌசுல் ஆலம் எஜமா அவங்க தான். அவங்க பேரை சொன்ன பண்ணுவோம், அந்த தலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கீழே குனிஞ்சிடணும்.
சரிங்களா? எல்லாத்துக்கும் தலைவர் அவங்க தான். இப்ப அந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்த காரணம் என்ன? ஒரு சின்ன விஷயம், ஒரே ஒரு இடத்துல உண்மை சொன்னாங்கப்பா, அவ்வளவுதான். இந்த விஷயம் அல்லாஹ் பிடிச்சி போயிடும். இது மாதிரி நம்முடைய சின்ன சின்ன விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போய் அல்லாஹ் அந்த சின்ன விஷயத்தர கிஃப்ட் இருக்குல்ல, அது பெருசா இருக்கும். சின்ன விஷயம் தான், அது பிடிச்சி போயிடும். ஆனா கிஃப்ட், அல்லாஹ் ஒரு கிஃப்ட் பிரம்மாண்டமா இருக்கும். அதே நேர் மாற்றமா சின்ன தவறு இருக்கா இல்லையா, நம்முடைய சின்ன தவறு, ஒரு சின்ன பொய் சொல்றோம், வயிற்று வலிக்கவே இல்லை, லீவு கேட்கணும் வந்து வயிற்று வலி உற்சாகத்தை பொய் சொல்றோம், லீவு கொடுத்துறோம், ஊருக்கு போயிடலாம், பார்த்து ரெஸ்ட் கொடுக்கலாம், படுத்துக்கலாம். இதுக்காக நம்ம என்ன பண்றோம், வந்து பொய் சொன்ன வச்சுக்கோங்களேன், என்ன பாதிப்பு தெரியுமா? ஒரு காலம் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ரஹமத் கொடுக்கலாம் நினைச்சிருப்பான், இவருக்கு இந்த ரஹமத் நினைச்சிருப்பான். நீ பொய் சொன்ன காரணத்தினால் ரஹமத்தை இல்லாம ஆக்கிடும் அல்லாஹ் தஆலா. உனக்கு அந்த அன்னைக்கு உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஆசைப்பட்டிருப்பாரு, நீ போய் சொல்லி படுத்துட்டு அது கிடைக்காம போயிடும். ஏதோ ஒன்று நடந்துடும். ஒரு கிஃப்ட் அல்லாஹ் தரேன்னு நினைச்சிருப்பான், நீ சொன்ன ஒரு சின்ன தப்பு நான் என்ன ஆயிரும், அது கிடைக்காம போயிடும். சர்க்கார் சம்பவம் சொல்லுவாங்க, இதை கேட்டுங்க. ஒரு பெரிய அதிபர் இருந்தார், சாக்லேட் ஃபேக்டரியோடைய அதிபர். சாக்லேட் ஃபேக்டரியோடைய அதிபர். அவர் வேலை என்ன அப்படின்னா சாக்லேட் தயாரிக்கிறது. அவர் அந்த சாக்லேட் இருக்கா இல்லையா, கச்சா முட்டை, கச்சா மேங்கோ இருக்குது, மெலோனி அந்த சொல்ற எல்லாமே எல்லா சாக்லேட் இருக்கா இல்லையா, சாக்லேட்டு முட்டை இருக்கா இல்லையா, எல்லாம் அந்த மில்கி பாரு, டெய்ரி மில்க்கு, கிண்டர் ஜாய் எல்லாம் சாக்லேட் தான். இதெல்லாம் தயாரிக்கிற கம்பெனியோடைய அதிபர். அவர் சொத்து இருக்கும், 50 லட்சம் கோடி இருக்கும், பயங்கரமான சொத்து அவருக்கு, ஏகப்பட்ட சொத்து இருக்கு அவருக்கு. அவருடைய பிரம்மாண்டமான ஃபேக்டரி, அந்த ஊர் பெருசு ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரியில அவர் வந்து ரவுண்டு போறாரு, சுத்திட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் கூட ஒருத்தர் கூட்டு போறாரு, ஒரு இளைஞனை கூட்டு போறாரு. அந்த இளைஞனை அந்த ஃபேக்டரி மேனேஜர் அந்த ஃபேக்டரியை பார்த்து பொறுப்பு நினைச்சிட்டு இருக்க மாசத்துல சர்க்கார சொன்னாங்க அப்படின்னா, அவர் வந்து சொந்தக்காரர் பையனை கூட்டு போறாரு, ஃபேக்டரிக்குள்ள கூட்டு போறாரு. அவர் என்ன நினைக்கிறார் மனசுல, அந்த ஃபேக்டரி அதிபர் இருக்காரா இல்லையா, அவருக்கு ஒரே பொண்ணு, அந்த பொண்ணை இந்த பையனை கட்டி கொடுத்துடலாம். கட்டி கொடுத்துட்டா அடுத்த சொத்து யாருக்கு, அவனுக்கு தான் ஃபுல்லா. சொத்து யாருன்னா சொத்தெல்லாம் பொண்ணுக்கு தான், புருஷன் அவன் தானே, கொடுத்துடலாம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டாரு. அப்படின்னு நினைச்சு சொந்தக்கார பையன் வந்து கூட்டு உள்ள போறாரு. எதுக்குள்ள, ஃபேக்டரிக்குள்ள போறாரு, சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாரு. அவனுக்கு தெரியாது எதுவுமே. அவன் சொந்தக்காரன் கூப்பிட்டான், உள்ள போயிட்டு இருக்கா, பார்த்துட்டே போயிட்டே இருக்கிறான், பார்த்துட்டே போறான். போகும்போது பார்த்தா கிண்டர் ஜாய் ஃபுல்லா குமிச்சு வச்சிருக்கிறாங்க, அடிக்கிட்டு இருக்காங்க பேக் பண்ணி. மெதுவாக பார்த்தான், ஒன்னே தூக்கிட்டான். என்னது, நம்ம பசங்க மாட்டாரு, அவன் தூக்கி ஜாப் வச்சுட்டான். போறான், கச்சா மேங்கோ அப்படியே டப்பா டப்பா போயிட்டு இருக்குது. டப்பா வந்துருந்துச்சு, கை விட்டா மெதுவாக தூக்கி ஜாப் வச்சுக்கிட்டான். அவர் பார்க்கல, போயிட்டான். இப்படியே ஓவன்லேயும் தூக்கி ஜாப் எழுப்பிக்கிட்டே போயிட்டு இருக்கான். யாரு, இந்த கூட போற பையன். ஆனா அவர் என்ன வச்சுட்டு இருக்காரு, இப்ப கூட்டு போவோம், ரூமுக்கு வச்சு பேசுவோம், என்ன பேசுவோம், என் பொண்ணு கட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லுவோம், கட்டி கொடுத்துருவோம், உனக்கு சொத்தனா நல்ல பையன் தெரியுதான் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. பின்னாடி போல வேலை இருக்க சரியான மொல்ல மாதிரி திட்டு மேலே இருக்கான். பார்க்கறதா ஒவ்வொன்று டேஸ்ட் பார்க்கலாம், சரி அவர் தெரியாமல் பார்க்கலாம் நடக்குன்னு பண்ணுறான். பசங்களுடைய இந்த நொறுக்கு பிடிங்கிறாங்களா, அது மாதிரி என்ன பண்ணுறான், பிடிங்க போட்டுறான், போயிட்டே இருக்கிறான். எல்லா ஃபேக்டரியும் பார்த்து கடைசியாக வெளியே வரும்போது அங்கே பெருசாக சிசிடிவி கேமரா போயிருக்கு. அது செக் பண்ணுறாரு. செக் பண்ணால் மாட்டிக்கிட்டான். என்ன மாட்டிக்கிட்டான், அவன் கிண்ணு தூக்குறது, சாக்லேட் தூக்குறது, ஜோபிக்கு பார்த்துட்டான். திரும்பி பார்த்தாரு, பலான்னு அற விட்டார். உனக்கு போய் என் பொண்ணை கட்டுதுன்னு நினச்சப்பாரு, போனா திட்டு பேல என்ன பண்ண, அடிச்சு விரட்டி விட்டார். இதை சொல்லி சர்க்கார் சொன்னாங்க, இது மாதிரி அவர் மொத்த ஃபேக்டரியும் அவனுக்கு கொடுத்து ஆசைப்பட்டார். அதான் நினைச்சாரு, மொத்த ஃபேக்டரியும் அவன் தான் பொண்ணை கட்டி கொடுத்து அவன் தான் மொத்த ஃபேக்டரி முதலாளி, அவன் தான் அடுத்து பின்னாடி அவன் தான் முதலாளி, அவன் பிள்ளைங்க தான் வாரிசுதாரர்கள் ஆக்கிலாம் நினைச்ச. ஒரே பொண்ணு தான் அவருக்கு, வேற பிள்ளைங்க இல்லை, வாரிசு வேற யாரும் இல்லை. அவர் ஆசைப்பட்டார். ஆனா இவச்சும் தப்பு என்னது, ஒரே முட்டாயை தூக்கிட்டாங்க. கச்சா மேங்கோ என்ன பண்ணான், டப்பால இருந்து கை விட்டு ஒன்னே ஒன்று ஆட்டையை போட்டான். 10 ஆட்டையை போல வச்சுக்கோங்க, ஒன்று தான் ஆட்டையை போட்டான். இதை பார்த்து என்ன பண்ணார் அவரு, நீ இப்போ திருட்டு பையனா, நீ போடான்னு அவன் நீக்கிட்டு அவன் அந்த கல்யாணம் முடிச்சு கொடுக்கவே இல்லை, அமைச்சுட்டார் அவனை. இப்ப ஒரு சின்ன தப்பு என்ன ஆச்சு, அவனுக்கு மொத்த ஃபேக்டரி கிடைக்காம ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இல்லையா, இது மாதிரி தான் சர்க்கார் சொல்லுவாங்க, நம்ம இங்க செய்யக்கூடிய சின்ன தவறு இருக்கா இல்லையா, ஒரு சின்ன தப்பு செய்யறோம், சின்ன விஷயமா. உதாரணம் சொன்ன அப்படின்னா, உஸ்தாதை கலக்குறாங்க, முன்னாடி கலக்குறீங்க, காலிட்டு காரலாமே, அவன் காலிட்டு காடுறீங்க. உஸ்தாதுக்கு செய்யக்கூடிய சின்ன பெயர் அது. சொல்றாங்க, உஸ்தாதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம வயசு தான் இருக்கும், எனக்கு 5 வயசு 26 வயசு 2 வயசு கூட இருக்கு, பார்த்துக்கலாம், அடுக்காம இருக்கிறீங்க, எடுத்து பேசுறீங்க. ஒரு சின்ன சின்ன தவறுகள் இருக்கா இல்லையா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய இல்மே வராம ஆக்கிடும். இல்மே வராம அப்புறம் அல்லா பாதுகாக்கணும்.
இது மாதிரி மிகப்பெரிய ஆபத்துகளை கொடுத்துரும். நான் சொல்ல வரேன் உங்களுக்கு, நம்ம செய்யக்கூடிய சின்ன செயல் அல்லாஹ்விடம் மிகப்பெரிய அந்தஸ்தை வாங்கி கொடுக்கும். நாம செய்யக்கூடிய சின்ன தவறு அல்லாஹ்விடம் மிகப்பெரிய பாதிப்பு வாங்கி கொடுக்கும். இன்னொரு சம்பவம் சொல்ல கேளுங்க. ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு கடை வச்சிருந்தார். ஒரு கடை வச்சு உட்கார்ந்தார். அந்த கடையில் சாமான் அவங்க எல்லாமே வருவாங்க, வெளியேருந்து சாமான் அவங்க வருவாங்க. ஊருக்குள்ள கடை, மதிய கடை மாதிரி சக்கரை ஒரு கிலோ கொடுங்க கேட்பாங்க. உட்காந்துருக்கிறாரு, சாதாரண மனுஷன்தான். ஒரு அம்மா வராங்க, ஒரு லேடிஸ் ஒருத்தவங்க வராங்க. ஏங்க முட்டை 10 கட்டுங்க அப்படிங்கிறாங்க. அவர் கட்டிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம திரும்பி ஏங்க அது எடுங்க இப்படி கை தூக்குனாங்க பாருங்க. கொஞ்சம் வேகமாக திரும்பினு, கொஞ்சம் ஒரு 40-50 வயசு இருக்க அந்த அம்மா வேகமாக திரும்பினாங்க பாருங்க. அவங்களுக்கே தெரியாம திடீர்னு காற்று பெஞ்சிருச்சு, சவுண்டாக பெஞ்சிருச்சு. காற்று சவுண்டாக பெஞ்சிச்சு. அப்படியே அப்படின்னு சொன்னே அந்த அம்மாவுக்கு அப்படியே வெக்கமாக போயிடுச்சு. சார் யாரோ ஒரு மனுஷன்தான், அவருக்கு முன்னாடி காற்று முஸ்லீமான அம்மா தான், அவரும் முஸ்லீம் தான். காற்று சத்தம் பெஞ்சிச்சு, ரொம்ப வெக்கமாக போயிட்டாங்க. அப்படியே ரொம்ப இதாகிட்டாங்க. அவர் கேட்டிருக்குமே அப்படி முகத்தை பார்க்க யோசிச்சு அப்படி மெதுவாக குனிஞ்சு தக்காளி கொடுங்க இப்போ மெதுவாக வைக்கிறாங்க. அவர் விளங்கிட்டார். இந்த அம்மாவுக்கு காற்று பிரிஞ்சு கேட்டு தெளிவா காற்று பிரிஞ்சிச்சு, நம்ம கேட்டுச்சுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, உடனே அந்த அம்மா வெக்கப்படுறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாரு. அம்மா என்ன சொன்னீங்க கேட்குற அப்படின்னு கேட்குறாரு. இல்லைம்மா இல்லைங்க தக்காளி கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை புரியலம்மா சத்தமாக சொல்லுங்க அப்படிங்கிறாரு. யாரு? கடைக்காரர் அப்படிங்கிறாரு. இல்லை தக்காளி 1 கிலோ கொடுங்க அவங்க கத்துறாங்க. இல்லை புரியல சத்தமாக சொல்லுங்க அவங்க திரும்ப கத்துறாங்க. அந்தம்மா சத்தமா தக்காளி 1 கிலோ கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏமா கேட்குறம்மா, எனக்கு காசு கேட்காதுமா, சத்தமாக சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாரு. சொன்னோடனே அந்த அம்மாவுக்கு அப்புறம் திருப்தியே வருது. அப்புறம் இவ்வளோ சத்தமாக கத்தியே கேட்கல அப்படின்னா நம்ம காற்று பிரிஞ்சவருக்கு கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. இவங்க கத்துறாங்க நல்லா, அம்மா தக்காளி 1 கிலோ கொடுங்க கத்துறாங்க, நம்ம கத்துறாங்க. இதுவே அவர் கேட்கல அப்படின்னா நம்ம காற்று பிரிஞ்சது அவர் கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. மனசு திருப்தி ஆயிடுச்சு. இப்போ நின்று தக்காளி எங்கே தக்காளி 1 கிலோ கொடுங்க அப்படிங்கிறாங்க. தக்காளி சொல்றீங்களா, இந்த தரேங்கம்மா அப்படின்னு 1 கிலோ போட்டு கொடுத்துட்டு, இல்லைம்மா என்ன சார் காது கேட்காது சத்தமாக சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஒவ்வொன்றா சாமான் வாங்கினாங்க. சந்தோஷமா இருந்த அம்மாவுக்கு. சரி அவங்க கேட்டுச்சு, கருத்துப்பட்டோம், கேட்கல அவங்களுக்கு. உண்மை என்ன அவங்களுக்கு கேட்டுருச்சு. ஆனால் இந்த அம்மாவுக்காக வேண்டி, இந்த அம்மா வெக்கப்படுறாங்களுக்காக வேண்டி கேட்காத மாதிரி நடிச்சு, அது மட்டும் இல்லாமல் காதே கேட்காத மாதிரி நடிச்சு அந்த அம்மா அமைச்சிட்டாங்க. அப்புறம் யோசிக்கிறாங்க, சரி அந்த அம்மா அமைச்சாச்சு, இப்போ பழைய மாதிரி என்ன பண்ணலாம், காது கேட்காம வச்சுக்கிறாமே யோசிக்கிறாங்க. அப்போ யோசனை வருது அவங்களுக்கு, சரி இப்போ நம்ம ஒழுங்காக காது கேட்குற மாதிரி நடந்துக்கிட்டு 4 பேர் சாமான் வாங்குறாங்க. அந்த அம்மாட்ட பேசும்போது அந்த அம்மாட்ட இல்லை அப்படின்னா காது கேட்குமே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அந்த அம்மா வருத்தப்படுமே அப்படின்னு சொல்லி உண்மையாகவே காது கேட்காம நடிக்க ஆரம்பிச்சார் அவர். உண்மையிலுமே காது கேட்காத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சார் அவர். எத்தனை வருஷம்? 7-8 வருஷம். அந்த அம்மா வாழ்ந்து முடிஞ்சு வஃபாத்தார வரைக்கும் 8 வருஷங்கள் அந்த அம்மாவுக்காக வேண்டி, தெரிஞ்ச அந்த அம்மா வருத்தப்படுவாங்களுக்காக வேண்டி அந்த அம்மா கடைக்கு வந்து போயிட்டாங்க. யார் கடைக்கு வந்தாலுமே காது இருக்கு அப்படியே நடிக்கிறாரு. பார்த்துட்டு எல்லாமே அவருக்கு செவிடுன்னு பேர் வச்சுட்டாங்க. அரபியில் அசம், அது பேர் அசம் பேர் வச்சுட்டாங்க. அரபியில் செவிடு அசம்னு சொல்லுவாங்க, அப்படி பேர் வச்சுட்டாங்க. அவர் பேரே ஹாத்திம் அசமா போயிடுச்சு. ஒரு சின்ன காரியம் தான், இது அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போச்சு. ஒரு சின்ன காரியம் தான், இது ரப்புக்கு பிடிச்சி போச்சு. அவன் சும்மா விட்டானா? அவர் அல்லாஹ் தஆலா அந்த காலத்தில் மிகப்பெரிய சூஃபி ஆகிட்டான். அல்லாஹ் அவங்களையும் அவங்க பேரே ஹாத்திம் அசம் ரஹ்மத்துல்லாஹி வரலாறு இருக்குது. பயனா போடுவாங்க, சார் 5 வருஷம் போடுவாங்க. அவ்வளவு சிறந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்த காரணம் என்ன? ஒரு பெண்மணிக்கு வருத்தப்படக்கூடாது, ஒரு அம்மா வருத்தப்படக்கூடாது, ரொம்ப வெக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன பண்ணாங்க, தன் நிலையை மாத்திக்கிட்டாங்களா இல்லையா? அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து கொடுத்துட்டான். இது மாதிரிமா ஒரு சின்ன செயல் போதும், அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை ரொம்ப லேசா கொடுத்துருவான். அதே மாதிரி நேர் மாத்தமா ஒரு சின்ன பாவம் போதும், அல்லாஹ் மிக உயர்ந்த தரஜா இருந்த அல்லாஹ் மட்டமாக்கிடும். அல்லாஹ் தர இன்னும் ஒரு சமயம் சொல்லி முடிச்சு கேட்டுங்க. இன்னொரு பையன் இருந்தார், ஒரு சின்ன பையன். நைட்டு வீட்டை தூங்குறாரு. அவங்க அம்மா படுத்துருக்குறாங்க. திடீர்னு அவங்க அம்மா எழுந்துச்சு உட்காந்து, தம்பி ரொம்ப தாகம் அடிக்கிறா, தண்ணி கட்டுறா அப்படின்றாங்க. யாரு? அவங்க அம்மா எழுந்துச்சு தம்பி தாகம் அடிக்குது, தண்ணி கொண்டான்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பையன் எழுந்துச்சு ஓடுறாரு. ஓடி போய் தண்ணி எடுத்து வர்றாரு. நம்ம பசங்க தண்ணி கேட்டோம் வச்சுங்களேன், போய் தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு 4 பேர் பேசிட்டு பொறுமையானு கொடுப்பாங்க. இப்படி இல்லை அந்த பையன். நைட் நேரத்தில் அம்மா தூங்கும்போது எழுந்துச்சு ஓடி போய்
தண்ணி பார்க்க போகிறா. வீட்டு தண்ணி இல்லை, பக்கத்தில் வீட்டில் இருக்கும், வாங்கிட்டு வர்றாரு. போய் வீட்டிலையோ பக்கத்து கிணறுலையோ போய் வற்றிட்டு வர்றாரு. வந்து பார்த்தா அம்மா வந்து திரும்பி படுத்து தூங்கிட்டாங்க. திரும்பி படுத்து நைட்டு வந்து ஒரு மணி ஒரு 10-10:30 இருக்கும் வச்சுக்கோங்களேன், தூங்கிட்டாங்க அம்மா. சரி தண்ணி தானே, இப்போ நான் என்ன பண்ணுவோம், தண்ணி நம்ம வீட்டில் நினச்சா நம்ம என்ன பண்ணுவோவா, தண்ணியை நாம் குடிச்சிடுவோமா? அங்கேயே வச்சுட்டு மூடி வச்சுட்டு நாம் போய் போகிற பற்றிக்கிட்டு தூங்கிடுவோம். இதான் நான் பண்ணுறது இயல்பு. அந்த பையன் வைக்கலான்னு நினச்சாரு. ஒருவேளை அம்மா நைட் நேரம், இருட்டு நேரம், டக்குன்னு அம்மா எதிர்த்து பார்த்து பையன் தண்ணி கொண்டாடலையா, சரி தாகத்தை தூங்கிட்டாங்க அப்படின்னு திரும்ப தாகமாக தூங்கிட்டா கஷ்டமாக போயிருமே சொல்லி தனிச்சு நிற்கிறாரு. அவன் அம்மா எழுப்பவும் மனசு வரல. காலையில் நம்ம வேலை செஞ்சால் நமக்கு துணி தான் துவைச்சாங்க, அம்மா எழுப்பவும் மனசு வரல. தண்ணி கழிச்சு நிற்கிறார் அந்த பையன். அந்த பையன் அங்கேயே நின்றுட்டே இருக்கிறாரு. அந்த அம்மா நல்லா தூங்குறாங்க. நல்லா தூங்கிட்டாங்க அம்மா. நல்லா தூங்கி நான் 10 மணிக்கு தூங்கணும்னா 11, 12, 1, 2, 3, 4, 4:30 ஃபஜ்ர் பாங்க சொல்கிற டைம் பாங்க சொல்கிறாங்க. அம்மா முழிக்கிறாங்க. முடிச்சு அப்படி திரும்பி பார்த்தா பையன் நிற்கிறார். திரும்பி பார்த்தா மணி வந்து பாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. தம்பி என்ன போய் நிற்கிற, இல்லை தண்ணி கேட்டீங்களேம்மா? படுக்கும்போது கேட்டேன், 10 மணிக்கு கேட்டேன். ஆமாம் கொண்டு வந்தேன் நான், தண்ணி இங்கே இல்லை, பக்கத்து எடுக்க போகல, வந்து ஏட்டா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நீங்கள் தூங்கிட்டீங்க. அதுக்குள்ளே வச்சுட்டு போனால் நீ குடிக்காமல் தாகத்தை தூங்கிடுவீங்க பையன் தான் இங்கே நின்ட்டேம்மா. அப்படியே 6 மணி நிற்கிறா நீ, 6 மணி நேரம் நின்றுக்கேடா அப்படிங்கிறாங்க. நின்று தான் இருக்கேன் அப்படின்றாங்க. நம்ம அழுதுட்டாங்க. ஒரு நிமிஷம் அழுதுட்டு எந்திரிச்சு உட்காந்து கையேந்தி துவா செய்கிறாங்க. யாருல்லா எனக்கா என் பையன் என்ன செஞ்சாரு, நின்றாரல்லா, இவன் அந்தஸ்து உயர்த்திரல்லான்னு துவா செய்கிறாங்க. யாரு? அந்த பையனோட அம்மா. அந்த பையன் நல்லா சும்மா விடலை. அந்த பையன் நல்லா ஆத்தாலா சும்மா விடலை. அந்த காலத்திலேயே மிகச்சிறந்த வலியுள்ளாவாக சுல்தானுல் ஆரிஃபீன், ஆரிஃபீன்களுக்கெல்லாம் தலைவர் என்று பெயர் சொல்லும் அளவு பாயசீத் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி வாழ்ந்து காமிச்சாங்க. அந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான். காரணம் என்ன? ஒரு சின்ன செயல். அம்மாவுடைய திருப்தி, அம்மாவை திருப்திப்படுத்தணும், அம்மாவை கவலைப்படுத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி நைட்லாம் நின்ட்டாங்க. 6 மணி நின்ட்டாங்க. பெருசாக கால் வழியில இந்த வயசு வயது தானே, நின்று விற்க முடியாதா, நின்ட்டாங்க. அழகா நின்ட்டாங்க. இப்படிலாம் நின்ட்டாங்க. தியாகம் பண்ணி நின்ட்டாங்க. அல்லாஹ் கொடுத்தது என்ன? தியாகம் பண்ணது ஒரு நைட்டு. அல்லாஹ் கொடுத்தது என்ன? கியாமத் வரைக்கும் எல்லா நைட்டும் அவங்களை பற்றி பேசுறோம். அவங்களை பற்றி பேசுறோம், நாமளும் பேசுவோம், நம்ம பிள்ளைங்க பேசுவாங்க, அவங்க பிள்ளைங்க பேசுவாங்க, நம்மளை பற்றி பேசுவாங்கன்னு தெரியாது. நமக்கு பின்னாடி ஒரு நாள் தான் அவங்க அத்தா பேர் தெரியும், அவங்க அத்தா பேர் தெரியும், அவங்க அத்தா பேர் தெரியும், நமக்கு பேரே தெரியாது. அவ்வளோ வாழ்ந்தான் தெரியுமா? தெரியாது. நம்ம தாத்தா பற்றி நமக்கு தெரியாது, அவங்க பற்றி பேசுகிறோம். வாயஜித் விஸ்தாமத்தை வாழ்ந்தாங்க, 8 வருஷம் கூட வாழ்ந்தவங்க, அப்போ வாழ்ந்தவங்க பேசுகிறோம். நம்ம அவங்க வாழ்ந்தாங்க, அவங்க சூஃபியா வாழ்ந்தாங்க, அம்மா பேசுகிறோமா இல்லையா? இது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், இது அல்லாஹ் கொடுத்த பரிசு. ஒரு சின்ன தியாகம் எல்லாம் பிடிச்சி போயிருச்சு. எல்லாம் என்ன பண்ணா மிக உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்த பார்த்தீங்கன்னா இல்லையா? தான் சொல்ல வரேன் நான். நம்ம செய்யக்கூடிய சின்ன செயல்கள் மூலம் அல்லாஹ் தாலா தான் நாடினால் மிக உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் தாலா கொடுப்பான். நேரு மாத்தமா அந்த சாக்லேட் பட்டி நடந்த மாதிரி ஒரு சின்ன தவறுனால நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பரிசு வந்து இல்லாமலும் போயிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஓதுற பிள்ளைங்க நாம தயவு செஞ்சு என்ன பண்ணணும், இன்ஷா அல்லாஹ் சின்ன தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கணும். உஸ்தாதில் பொய் சொல்றதோ, சக மாணவர்கள் திட்டுறதோ, அடிக்கிறதோ எல்லாமே அப்படிதான் பழகணும். நம்ம வளர்ந்து 15 வருஷம் வீட்டில் வளர்ந்தோம், அப்படிதான் வளர்ந்துருக்கோம். ஆனால் இங்கே என்ன பண்ணோம், நீங்கள் பேர பேசுறீங்களா, அப்துல் ரஹ்மான் பேர பேசுறீங்களா, அப்போ இங்கே போய் உங்களுக்கு கவனிங்க. அவள் அப்படியே வளர்ந்துருக்கோம். ஆனால் என்ன செய்யக்கூடாது, அதே பழக்கத்தை மாட்டு தான் இங்கே வந்துருக்கணும். அதே கண்டினியூ பண்ண வச்சுங்களேன். அப்போ வந்தது வேஸ்ட்டாக போச்சு. இங்கே வந்ததுக்கும் வீட்டுக்கும் ஒரே மாதிரி தானே. இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பழக்கத்தை மாற்றணும். சின்ன தவறுகளை விட்டு நம்ம தப்பிக்கணும். அதே மாதிரி சொன்ன மாதிரி உங்களுக்கு சின்ன விஷயங்கள் அல்லாஹ்வுடைய பொறுத்து நம்ம கிடச்சி போயிடும். வெளியே போகிறீங்க, குப்பை கிடக்குது மாதம் வாசல்ல, யாரும் உஸ்தாது பார்த்தா எடுத்து போட்டுருவாங்க. அது எல்லாம் முடியும் செய்கிறது தான். உஸ்தா பார்த்துருக்குறாங்க, ஓடி போய் தக்குவா எடுத்து போட கூட்டுவாங்க. உஸ்தா பார்க்குறாங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. அது எல்லாம் செய்கிறது தான். உஸ்தாது பார்க்கவே இல்லை, வெளியே போகிறீங்க, வாழை தோல் கிடக்குது, யாராவது வலிக்கி விட்டுருவேன், சகலமாக நினைப்பாங்களே, திக்குப்பையில் போடுறீங்க. இந்த ஒரு செயல் போதுங்க, அல்லாஹ் அவங்களையும் நேசிக்க ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் அவங்க இல்மு கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். பாடம் மறக்குதா, நீங்கள் சும்மா விடாதீங்க, அந்த செயல் செய்கிறீங்களா, அதான் கேளுங்க. யாரும் பார்க்கல, உனக்காக என்ன பண்ணி இந்த குப்பையை எடுத்து நான் போட்டேன், நீ என்ன பண்ணி எனக்கு இல்மு கொடு, அதான் கேட்டு வாங்கலாம். நாம இன்னொரு சம்பவம் சொல்லிக்கிறேங்க, சொல்லாமலப்பா. இன்னொரு சம்பவம் சொல்லிக்கிறேங்க. ஒரு 3 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு 3 பேர் ஒரு மலை, ஒரு பெரிய மலை, அதனால ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு மழை பெய்ஞ்சுக்குது. பயமான மலையில் போயிட்டு இருக்கிறாங்க. மழை பெய்யுது. மலையில் போகும்போது என்ன பெய்ஞ்சுதுன்னது, மழை பெய்யுது. என்ன பண்ணாங்க, அந்த மலைக்குள்ளே இல்லை ஒரு சின்ன ஒரு குகையில் போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க 3 பேரும். சரி மழை நிற்கட்டும் உள்ள ஒழிஞ்சுக்கிட்டாங்க. தண்ணி கொடுமா உள்ள ஒழிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு,
மழை கொஞ்சமாக போயுது, கொஞ்சம் மழை குறையுது. அப்ப மலையிலிருந்து ஒரு பாறாங்கல் உருண்டு வந்து அந்த குகை வாசலை மூடிடுச்சு. குகைக்குள்ள யார் இருக்கா? இந்த 3 பேர் இருக்கிறாங்க. குகை வாசல் என்ன ஆயிடுச்சு? ஒரு பாறாங்கல் உருண்டு வந்து மூடிடுச்சு. தள்ளி பார்க்குறாங்க, வெளியே போக வழி இல்லை. பாங்க சொல்லவா? தள்ளி பார்க்குறாங்க, வெளியே போக வழி இல்லை. மாட்டிக்கிட்டோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க, வேற வழி இல்லை, இங்கே கவனிங்க. அப்போ அந்த 3 பேரும் மசாலா பண்ணி சொல்கிறாங்க, சரி நாம் 3 பேரும் ஒரு துவா செய்வோம். நாம் அல்லாஹ்வுக்காக என்ன செஞ்சோமோ அதை சொல்லி துவா செய்யலாம். அல்லாஹ்வுக்காக என்ன செஞ்சோமோ அதை சொல்லி துவா செய்யலாம், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிடுவான் நம்பிக்கையில ஒருத்தவங்க துவா செய்கிறாங்க. யார் இல்லா நான் வந்து ஒருத்தவங்க துவா செய்கிறாங்க. அது ஒருத்தவங்க செய்கிறாங்க, யார் இல்லா என்கிட்ட ஒருத்தர் வேலை செஞ்சார். என்கிட்ட ஒரு மனுஷன் வேலை செஞ்சார். அவர்கிட்ட சம்பளம் தரணும். எவ்வளோ தரணும்? ஒரு நாளைக்கு 100 ரூபா, 1000 ரூபா வச்சுங்களேன். ஒரு மாதம் வேலை 1000 ரூபா சம்பளம் தரணும். அவர் வாங்காமே போயிட்டார். சம்பளம் தரணுமா இல்லையா? அவர் வாங்க மறந்து போயிட்டார். நான் அந்த காசை சும்மா வைக்கிறேன். அந்த காசை வச்சு ஒரு இடத்த வாங்கி போட்டேன். ஒரு 1000 ரூபாய்க்கு சின்ன வாங்கி போட்டேன். அப்புறம் ஒரு 2 வருஷம் ஆச்சு, அதை விற்றேன். அதை விற்றா 10,000 குறைஞ்சிச்சு. அந்த 10,000 ரூபா வச்சு ஒரு 4 ஆடு வாங்கி விட்டேன். அது குட்டி இப்போ பெருசாச்சு. அதை வச்சு இன்னொரு 4 ஆடு வாங்கினேன், பெருசாச்சு. இப்படியே வந்து அந்த 1000 ரூபா வச்சு நான் முதலீடு பண்ணி சம்பாரிச்சு ஒரு பெரிய ஒரு ஆடு மந்தையே வந்துருச்சு. ஆடு மந்தையே ஒரு 50 ஆடு மந்தை வந்துருச்சு. 10 வருஷம் கழிச்சு அவர் வந்தார். இப்போ 10 வருஷம் கழிச்சு அவர் வந்தார். வந்து அண்ணன் அவங்கள்ட்ட அன்னைக்கு வேலை செஞ்சேன், 1000 ரூபா காசு கொடுக்கணும், நான் மறந்து போயிட்டேன், இப்போதான் ஞாபகம் வந்துச்சு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் சொன்னாரா, தம்பி அந்த 1000 ரூபா காசு இருக்குல்ல, அதை வச்சு தான் இங்கே ஒரு ஆடு வாங்கினேன். இப்போ இவ்வளோ ஆடு வந்துருச்சு. சட்டப்படி இந்த எல்லா ஆடும் உன்னோடைய தான் கொண்டு போன்ட்டான். யார்கிட்ட? அவன் சிரிக்கிறான். விளையாடுறீங்களா? கொடுத்து 1000 ரூபா தான் கொடுக்கணும். நீங்கள் ஆட்டை வந்து கொடுங்க. ஆட்டு முதல்ல எப்படியும் 10 லட்சம் வருவேன் கொடுக்குறீங்க அப்படின்னு. இல்லை உண்மையாக சொல்கிறேன், அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், இது எல்லாமே வந்து தான் கொண்டு போ அப்படின்ட்டான். அவன் சந்தோஷம் ஆக முடியல, கொண்டு போயிட்டான். சொன்னாரான், யார் இல்லை நான் நினச்சது அவனுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கலாம், போதும் முடிஞ்சிருக்கும். அல்லது ஒரே ஒரு ஆடு 5000 ரூபா ஆடு கொடுத்துருக்கலாம், முடிஞ்சிருக்கும். ஆனால் நீ வருத்தப்படக்கூடாது. சந்தோஷத்துக்காக நான் என்ன பண்ணேன், பொய் சொல்லாம மொத்த ஆட்டையும் கொடுத்துட்டேன், அல்ல என்னை காப்பாற்றலாம் துவா செஞ்சாரான். அவர் துவா செஞ்ச உடனே நான் பொய் சொன்ன சம்பவம் உண்மையான சம்பவம், சொல்ல ஹதீஸ் சொன்ன சம்பவம், அதை பாருங்க இருக்கா இல்லையா, கொஞ்சம் வந்துருச்சு. அப்படியே இங்கே என்ன கல்லு கொஞ்சம் வந்துருச்சு, கையெல்லாம் தெரியுது, கையெல்லாம் போகிற அளவுக்கு வந்துருச்சு. இன்னொரு துவா செய்கிறார், இல்லை நான் இது செஞ்சேன், இல்லை உனக்காக செஞ்சேன், எல்லாம் துவா செய்கிறாரு. இன்னும் கொஞ்சம் வருது. இதுவே இன்னொரு துவா செய்கிறார், இல்லை இது உனக்காக செஞ்சேன், இல்லை ஃபுல்லாக வந்துருச்சு. கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. சம்பவம் பெரிய சம்பவம், சொன்னால் லேட் ஆயிரும். மகதி பாரு பரவாயில்லையா, பெரிய சம்பவம். இப்போ 3 பேரும் என்ன துவா செஞ்சாங்க? யார் இல்லை உனக்காக இந்த செயல் செஞ்சேன், இல்லை உனக்காக சொன்னானா இல்லையா? அல்ல என்ன பண்ணா, சும்மா விட்டானா, காப்பாத்திட்டான் அவங்கள. இது மாதிரி நீங்களும் அல்லாஹ்வுக்காக செயல் செய்யுங்க. உள்ள வரீங்க, யாருமே இல்லை, உங்க குப்பை கிடக்கு, குப்பை கையில் எடுங்க, குப்பத்தில் போட்டுருங்க, போட்டு உள்ள உட்காந்து துவாசிங்க. யார் இல்லை உன் பள்ளியாசலுக்கு வந்தேன், எல்லாரும் வீடு பள்ளியாசல் தான் இது, உன் மசாக்கு வந்தேன், பள்ளியாசலுக்கு வந்தேன், குப்பை கிடந்துச்சு, யாரும் குப்பை எடுக்க சொல்லல, பொறுப்பெல்லாம் போடல, நானா எடுத்து போட்டேன், உனக்காக எடுத்து போட்டேன். நான் போட்டேனா இல்லையா, எனக்கு இல்மு கொடு. எல்லாரும் கேளுங்க, தைரியமாக கேளுங்க, யோசிக்கிறீங்க, தைரியமாக எல்லாரும் கேளுங்க. எல்லாரும் வந்து அவர் சண்டை போட்டு வாங்கணும்ப்பா. அல்லாட்டை வாங்கும் முறை என்னது? உஸ்தாத் சண்டை போட்டு சாய் வாங்க இப்ராஹிம் வந்து, நான் எதிரி ரைட் போடுங்க எனக்கு, நான் எதிரி ரைட் போடுங்க எனக்கு சண்டை போடுவா வந்து. அது உஸ்தாத் விட போட்டு அல்லா சண்டை போடணும். அல்ல ரபி அல்லா நான் வந்து வேலை செஞ்சல, எனக்கு கூலி கொடு. யார் இருந்து அல்லாஹ்ட்ட வந்து அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான துவா வந்து சண்டை போட்டு வாங்குறது தான், அடம் பிடிச்சி வாங்குறது. நீ கொடுத்தா ஆகணும், வாங்கி தான் ஆகிடுவேன், நீ கொடுத்தே தீரணும், நாம் வாங்கியே தீரணும். அல்லாட அடம் பிடிச்சி வாங்கணும் வச்சுங்களேன், அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் பேசுகிறேன், இல்லை நான் வந்து வேலை செஞ்சல, நீ கூட இல்லை அப்படியே வரீங்க, எப்படி ட்ரெஸ்க்காக கிடக்குது, நீங்கள் தான் ட்ரெஸ் தூக்கி போட்டீங்க, அப்படி எல்லா தொழுகையாளிகள் தொழுவதற்காக என்ன பண்ணி ட்ரெஸ் தூக்கி போட்டேன், இல்லை எனக்கு இல்மு கொடு, எனக்கு மன சக்தியை கொடு, நான் அழகாக அரபி பாக்கிய கொடு, எனக்கு நான் கேட்டு வாங்கலாம். என் நல்ல ஆலிமாக்கு, ஜெக்கிதான ஹாஃபிஸாக்கு, சர்க்கார் மளிகை எம்பி சர்க்காராக்கு அழகா பயன் பேச வச்சுருந்தீங்க, அழகா கலாத்ததை வச்சுருந்தீங்க, கேட்டு வாங்கலாம். ஒவ்வொன்றுக்கும் கேட்டு வாங்க, எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவான். நீங்க உண்மையா அல்லாஹ்வுக்காக செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தா இல்லை. அல்லாஹ் தஆலா 3 பேர் மாட்டினாங்க கோகையில, 3 தப்பிச்சாங்க, வந்தாலும் இல்லையா, நமக்கே வராது, நமக்கும் கண்டிப்பாக வரும். கேட்டு வாங்க முடியும் நம்மளால். என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நம்முடைய செயல்களை அல்லாஹ்வுக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.